நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக பேசும்போது வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து முதல்ல டிசைட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசுதீங்களா இல்லையான்னு வித்தின் 5 செகண்ட்ஸ். இதில் ஆச்சரியப்படுற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல நல்லாவே பேசணும்னு நினைக்கிறீங்க, பட் ஃபார் சம் ரீசன் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து உங்கள் ஸ்பீச்சை லிசன் பண்ணாமலே போயிருந்தாங்க. இதோட ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஃபேஸ், வாய்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன். ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இது கிடையாது, உங்களால் வந்து பேச முடியாதுன்னு கிடையாது. ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது 2 or 3 சிக்னல்ஸ் வந்து நீங்கள் காட்டிகிட்டே இருக்கீங்க. அதனால தான் வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து வித்தின் 5 செகண்ட்ஸ்லேயே வந்து டிசைட் பண்ணிடுறாங்க இந்த கான்வர்சேஷனை வந்து நம்ம உங்கள் கூட வந்து கண்டினியூ பண்ணணுமா, ப்ராக்ரஸ் பண்ணணுமா இல்லையா அப்படின்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்னாலே வந்து வெறும் வேர்ட்ஸ் மட்டும் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது கிடையாது. நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது சில சிக்னல்ஸ் வந்து நமக்கு அறியாமலே நம்ம கொடுக்குறோம். அதுதான் வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து அந்த சிக்னல்ஸ் வந்து உடனே வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அதிலே வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. இதனாலே உங்களோட இந்த இம்ப்ரெஷன் பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து சொல்கிறது அதுவும் எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இது எதனால நடக்குது அப்படின்னா, நம்மளோட பிரெயின் வந்து ஒரு ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணுது. அது என்ன அப்படின்னா, thin slicing. இதோட மீனிங் வந்து என்ன பண்ணா, அரைகுறையான ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுவே வந்து ஒரு பெரிய டிசிஷனாக பண்ணுறது. இன்னும் ஒரு ஷார்ட் வேல நான் சொன்னோம் அப்படின்னா, ஒரு அரைகுறையான இன்ஃபர்மேஷனை வந்து பிரெயினுக்கு போகும்போது அதுலேருந்தே வந்து உங்களான பற்றி ஒரு ஈஸியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிடுது. இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸில், இன்டர்வியூவில், ஈவன் வித்தின் யுவர் ரிலேட்டிவ்ஸில் உங்களை பார்த்தோன்னே வந்து வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை முதலே வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த கான்செப்ட் வந்து உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸுமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, நீங்கள் பேசும்போது உங்களோட ஸ்பீச்சை வந்து நீங்கள் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துலேயே ஆட்கள் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்டல் பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னா, உனக்கு வந்து பேசவே தெரியல, இல்லை உனக்கு சரியாகவே பேசவே தெரியல அப்படின்ட்டு. இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 3 ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் இருக்குது. அது என்னன்னு இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டெடி ஸ்டார்ட். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நர்வஸ் ஆகும். இட்ஸ் அ நார்மல் ஹியூமன் திங். பட் இந்த நர்வஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், காம் பண்ண முடியும். எப்படின்னா, பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் டேக் அ டீப் பிரெத், பாஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் வித் அ ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன். இது பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃபியர், நர்வஸ்னஸ் வந்து காம் ஆகும். நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. இதுக்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க. ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்பவே நர்வஸாக இருக்கீங்க. இப்போ அந்த நர்வஸ்னஸ்லேயே நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து கம்யூனிகேஷனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து நம்ம பேச போகிறோம். இது டாபிக் வந்து என்ன அப்படின்னா, ஏன் வந்து ஆட்கள் வந்து உங்களோட ஸ்பீச் வந்து லிசன் பண்ண மாட்டுக்காங்க அப்படின்னு. இப்போ இன்னொன்று வெர்ஷனில் பார்ப்போம். அந்த வெர்ஷனில் நீங்கள் உங்களோட நர்வஸ் வந்து காம் பண்ணுறீங்க. எப்படி? பை டேக்கிங் அ டீப் பிரெத், பாஸ் பண்ணி அண்ட் தென் யூ ஸ்டார்ட் யுவர் ஸ்பீச். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு கம்யூனிகேஷன் டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஏன் ஆட்கள் உங்களோட ஸ்பீச்சை வந்து லிசன் பண்ண மாட்டுக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் 2 வெர்ஷன்ஸுமே வந்து பார்த்துருப்பீங்க. மொதல் வெர்ஷனும் 2 நர்வஸாக பேசியிருப்பீங்க. இன்னொன்று வெர்ஷனில் வந்து உங்களோட நர்வஸ் வந்து காமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசியிருப்பீங்க. இந்த ரெண்டுத்துக்குமே நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, ரொம்பவே நர்வஸாக இருக்கீங்கன்னா, பேசுறதுக்கு முன்னாடி டேக் அ டீப் பிரெத், பாஸ் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். இது பண்ணுறனால ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து உங்களை வந்து அட்டென்ஷனும் கொடுப்பாங்க, ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டோட லிசன் பண்ணுவாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு. செகண்ட் ஒன் வந்து ஃபேஸ், சே இட் ஃபர்ஸ்ட். என்னதான் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து பேசினாலும், உங்களோட ஸ்பீச் வந்து எவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும், உங்களோட ஃபேஸில் வந்து ஸ்மைலோ இல்லை ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் இல்லை நியூட்ரலாக இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து உங்களை ஈஸியாக வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க.
நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்பீக்கிங்னாலே வந்து வேர்ட்ஸ் தான் முக்கியம், சென்டென்சஸ் தான் முக்கியம், ப்ரொனவுன்சேஷன் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது வந்து கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரோம், எவ்வளோதான் நம்ம அந்த கான்ஃபிடென்ட்டாக நம்ம அந்த ஸ்பீச்சில் இருந்தாலும் ஆட்கள் வந்து முதல்ல நோட்டீஸ் பண்ணுறது உங்களோட ஃபேஸ் தான். அந்த ஃபேஸில் வந்து ஸ்மைல் இல்லை, ஒரு உம்முன்னு இருக்கீங்க, டென்ஷனாக இருக்கீங்க, நர்வஸாக இருக்கீங்க, இது எல்லாமே நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து உங்களை இக்னோர் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா உங்கள் ஸ்பீச் வந்து கேட்காமலே வெளியே போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஸ்பீச் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் கொண்டு வாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வாங்க, ஒரு நியூட்ரலாக கொண்டு வாங்க. இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நர்வஸாக இருந்தாலுமே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆவீங்க. ப்ளஸ் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து ஜென்யூனாக உங்களோட ஸ்பீச் வந்து லிசன் பண்ணுவாங்க. இது கேட்குறது வேணால் புதுசாக இருக்கலாம், பட் ஆக்சுவலியுமே வந்து இது வந்து முக்கியமான இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில், ப்ரெசன்டேஷனில் நம்ம ஈஸியாக சொல்லியிருந்தோம் அதெல்லாம் கிடையாது. பட் ஆக்சுவலியுமே வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஆட்கள் உங்களோட ஃபேஸே வந்து ரீட் பண்ணிடுவாங்க, இன்றைக்கி நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லையா அப்படின்ட்டு. தேர்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஃபார்முலா. என்னதான் உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஷார்ட்டாக, கம்ஃபர்டபுளாக, டேரெக்டாக இல்லை அப்படின்னா அகெயின் பீப்புள் வந்து உங்களை ஈஸியாக வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. உங்களோட ஸ்டார்டிங்கோட லைனே வந்து ரொம்பவே வீக்காக இருந்தாலுமே வந்து ஆட்கள் வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேசணும். அதை நீங்கள் வந்து இப்படி பேசுனீங்க அப்படின்னா, டே கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா, நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கியா அப்படி இப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவானா, என்ன ரிப்ளை பண்ணுவானா, நான் பேசலாம், இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் வந்துட்டு அப்புறமா வந்து பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைமும் கிடைக்குதோ கிடைக்கலையோ, பட் அந்த நேரத்தில் வந்து அவங்க பேசாமலே போயிடுவாங்க. பட் நீங்கள் உங்களோட ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்பீச் வந்து இப்படி சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு வந்து உன்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், ஃப்ரீயாக இருக்கியா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து உங்களோட டோனை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க, உங்களோட ஃபேஸை நோட்டீஸ் பண்ணுவாங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் லைனை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க இந்த விஷயம் வந்து எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே வந்து அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், இல்லை யார்கிட்ட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து பேசணும் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டேரெக்டாக வைங்க, கம்ஃபர்டபுளாக வைங்க. கம்ஃபர்டபுள்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன விஷயம் வந்து சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோமோ அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னா, இப்போ என்ன தான் இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையும் சுற்றி வலிச்சு சொல்கிறதோட டேரெக்டாக எதோ பாயிண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த சொல்கிறதுனால வந்து நீங்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்கீங்கன்னு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து யோசிப்பாங்க. உடனே அவங்க எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களோட ஸ்பீச்சை வந்து அட்டென்ஷனும் கொடுப்பாங்க, லிசனும் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே கவனமாகவே இருக்கணும். ஸோ இந்த எண்ட் நீங்கள் உங்களோட ஸ்பீக்கிங் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 3 ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல இதை ஃபாலோ பண்ணும்போதோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஹேபிட்டாகவே ஆகும். ஆட்கள் வந்து உங்களோட ஸ்டோரியை வந்து லிசன் பண்ணுறது இல்லை, அவங்க முதல்ல பார்க்குறது உங்களோட ஃபேஸில் வந்து என்ன எனர்ஜி இருக்குது, எப்படி நீங்கள் உங்களோட ஸ்பீச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்னு இதுலேருந்து தான் வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்தில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் உங்களோட ஸ்பீக்கிங் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next one. Bye.